ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சத்தான ரெசிபி என்னென்னா வாழைப்பூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி ஈஸியாக குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் மோரும் கலந்து வச்சுருக்கோம். ஏன்னா வாழைப்பூ அரைஞ்சி போட்டோம்னா அது கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வாழைப்பூ அரிய போகிறோம். நான் அருவாள் மனையில் தான் இதை அரிய போகிறேன். இப்போ வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த மேல் உள்ள பார்ட், அதாவது அந்த வாழைப்பூவோட மேல் பகுதியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு லேயராக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து அருவாள் மனையில் நான் ஒரு பேட்சாக, அதாவது நம்ம எப்பொழுதுமே அந்த பூ இருக்குல்ல அதை வந்து நம்ம ஒத்தையாக கட் பண்ணோம்னா நம்ம வந்து அதை அரிகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து இது மாதிரி பஞ்சாக, அதாவது அந்த இப்போ நான் அரிகிறத காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி சேர்த்து அதோட மொத்தமாக, அதாவது அதை பஞ்சாக, அது வந்து ஒரு பூவாக இல்லாமல் அது மாதிரி பஞ்சாக நம்ம கொஞ்சம் மெதுவாக ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அரியணும். அரைஞ்சிட்டோம்னா அது மாதிரி பஞ்சாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பூ வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா பூவையுமே நான் பிளேட்டில் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி அந்த பூவை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இந்த மேலே உள்ள இருக்கிறது பார்த்திங்களா, அது பேர் நரம்புன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு முடிச்சு மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே நல்லா. அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அது நரம்புன்னு சொல்லுவாங்க. அது கீழே ஒரு பாட்டு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அது வந்து விங்ஸு. அது இல்லைன்னா அது வயிறு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை மேலே உள்ள அந்த நரம்பு எடுத்தாவே கீழே உள்ள அந்த வயிறு பகுதி, அதாவது அந்த விங்ஸும் சேர்ந்து வந்துடுது. இது இப்படி ஒன்றாவும் நம்ம க்ளீன் பண்ணலாம். நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஒரே ஒரு பூ எடுத்து நான் காமிக்கிறேன். அதாவது ஒத்த பூ இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒத்த பூவு. அந்த மேலே உள்ள பார்த்திங்கன்னா அந்த நரம்பு பகுதியே எங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த முடிச்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அதை எடுத்தாவே கீழே உள்ள அந்த விங்ஸும் சேர்ந்து வருது பாருங்கள். அது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாவே போதும். இப்போ இந்த பூவை வந்து நம்ம வந்து மெலிசாக கட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம பொரியலுக்குன்னா ரொம்ப கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணணும். அதே நம்ம வந்து கூட்டு செய்யப்படுறோன்னா கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம மோர் தண்ணியில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம். ஏன்னா வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக. நம்ம அரிஞ்சோன்னா அதை போட்டு அதை வந்து நம்ம ஒரு வாட்டி அதை வந்து கிளறி விட்டுட்டோம்னா பூ கருக்காமல் இருக்கும். மறுபடியும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி நம்ம பஞ்சாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாழைப்பூ கட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நம்ம மேல் உள்ள இதை ஃபுல்லாகவே நான் சேர்த்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், மேல் உள்ள பகுதியை வந்து நான் வந்து அருவான்மனையில் வந்து இப்படி இழுத்தோம்னாவே இந்த நரம்பு வந்துருச்சு. அந்த பூவோட மேல் பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துலாம். மறுபடியும் செய்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், நம்ம மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து அந்த நரம்பை ஈஸியாக எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், வச்சு நம்ம ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே மேல் உள்ள நரம்பு வந்துடும். நான் உங்களுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். நம்ம மொத்தமாக வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா மேல் உள்ள நரம்புலாம் வந்துடும். இப்போ மேல் உள்ள நரம்புலாம் போயிடுச்சு. கீழே உள்ள அந்த விங்ஸ், அதாவது அந்த வயிறு பகுதி எடுக்கிறோம். இது வந்து நம்ம ஒன்றா தான் எடுக்க முடியும். அதை நம்ம இப்படி கொஞ்சம் மேல் பகுதி அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னாவே கீழே உள்ளதாவது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். அந்த வெள்ளை பகுதி, விங்ஸ் பகுதி வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து பொடியாக நறுக்கிக்க போகிறோம். நம்ம எப்பொழுதுமே இது மாதிரி பஞ்சாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. நம்ம ஒத்தையாக கட் பண்ணி அதை அந்த பூவை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா டைம் ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி பஞ்சாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலே உள்ளதை மட்டும் நம்ம அருவாள் மனையில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மோரில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பூவோட அதாவது கடைசி பார்ட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு லேயர்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த நுனி கூம்பு மாதிரி இருக்கும். இதில் உள்ள பகுதியில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா விங்ஸ் எடுக்க வேணாம். அந்த நரம்பை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே நம்ம வந்து மேல் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு, நல்லா பாருங்கள், மேலுள்ள தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த உள்ளார உள்ள அந்த பூவோட இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் நம்ம வந்து வயிறு பகுதியை எடுக்க வேணாம். மேல் உள்ள அதாவது அந்த நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். நம்ம எப்படி சமைக்கிறோம்னு பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக செய்கிறேன். நம்ம கடாயிலையும் செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக செய்கிறதுக்காக நான் குக்கரில் செய்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரைமிளகாய் 3 போட்டிருக்கேன். 3 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பெரிய மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறோம்.
வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு வந்து இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அரை ஸ்பூன் உப்பே நமக்கு போதும். உங்களுக்கு உப்பு தேவைலாம் கடைசியாக எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை வந்து நல்லா கிளறி விட போகிறோம். நான் அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவை வந்து என்ன செய்கிறேன்னா, தண்ணியில் ஒரு தடவை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி இந்த ஜல்லடையில் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நம்ம கிளறி விடுறோம். நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அடுத்து நான் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு நான் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்ம நிறையா வைக்க வேணாம், ரொம்ப தண்ணியாக போயிடும் கூட்டு. அதனால் ஒரு 3/4 டம்ளர் வச்சோம்னாவே போதும். அடுத்தது ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து அரைச்சி அந்த விழுதையும் சேர்க்குறேன். தேங்காயில் உள்ள தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கிட்டு, பூ வந்து ஒரு சில நேரம் பெருசாக இருக்கும், ஒரு நேரம் சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து பருப்போடு சேர்த்துக்கோங்க. இல்லைனா தேங்காய் அரைச்ச விழுதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறோம். சில பேர் மஞ்சள் பொடி விரும்ப மாட்டாங்க. மஞ்சள் பொடி வேணான்னா மஞ்சள் பொடி சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் குக்கரை வந்து மூடி போட்டு மூட போகிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறோம் ஒரு வாட்டி. நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து குக்கர் வந்து மூடி நான் வந்து இதுக்கு வந்து 3 விசில் விடுறேன். ஒரு குக்கரில் 2 விசில்லே வெந்துடும். என்னது 3 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். அதனால் நான் 3 விசில் விட்டுருக்கேன். ஸ்டீமர் அடங்கினதுக்கப்புறம் விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். கரெக்டாக பதமாக வெந்திருக்கு. இப்போ நமக்கு வாழைப்பூ கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், கூட்டு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு சத்தான ரெசிபி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.